வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவலில் நம்ம ரெண்டாவது மாடலை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சம்முக்குள்ளே போயிடும். மிஸ்டர் ஜே அண்ட் இந்தியன் சிட்டிசன் கோஸ் அப்ராட் ஆன் 1/4/2016 ஃபார் த ஃபஸ்ட் டைம். இப்போ மிஸ்டர் ஜே இந்தியன் சிட்டிசன். அவர் அப்ராடுக்கு ஃபஸ்ட் டைமாக ஏப்ரல் 1 2016 வருஷத்தில் போயிருக்காரு. ஹீ ரிட்டன் அண்ட் இந்தியா ஆன் 15/2/2023. February 15 2023 வருஷத்தில் அவர் இந்தியாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024 ஹி வாஸ் இன் இந்தியா ஒன்லி ஃபார் 185 days. அவங்க ப்ரீவியஸ் இயர் அவங்களே முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எப்போவுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த தடவை அவங்களே ப்ரீவியஸ் இயர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபைண்ட் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் தான் அசஸ்மெண்ட் இயர்னால் எப்பவும் கொடுப்பாங்க. நம்ம தான் ப்ரீவியஸ் இயர் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த தடவை ப்ரீவியஸ் இயர் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதுவும் 185 days அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் இயர்லன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. நம்மளுக்கு பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன இது, நான் இப்போ உங்களுக்கு நோட்ஸில் ஓனாக எழுதி காமிக்கேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரூல் 182 days இந்தியாவில் ஸ்டே பண்ணணும். 182 days ஸ்டே இன் இந்தியா. ஆனால் அவங்க 185 days வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது பேசிக் கண்டிஷன் என்னென்னா, அந்த ப்ரீவியஸ் இயரில் 16 days ஆகுது, குறைஞ்சது 16 days இல்லாட்டி ஆர் மோர் டேஸ் ஆகுது இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ 185 days ஸ்டேன்னு சம்மிலே கொடுத்துருக்காங்க. சம்மில் 185 days அவங்க இந்தியாவில் ப்ரீவியஸ் இயரில் 185 days ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷனும் நம்மளுக்கு செகண்ட் பேசிக் கண்டிஷனில் ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. இது சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா செகண்ட் பேசிக் கண்டிஷனில் 16 இந்த ப்ரீவியஸ் இயரில் 16 days அதுக்கு மேலேயாவது சாட்டிஸ்ஃபை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 4 வருஷத்தில் 365 நாள் ஏதாவது ஒரு இதில் அந்த 365 நாள் அந்த 4 வருஷத்துக்குள்ளே ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் பேசிக் கண்டிஷனில் ரெண்டாவது உள்ளது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது ரெண்டாவது உள்ள பேசிக் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ தான் 2 பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு அர்த்தமாகும். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. இப்போ ரெண்டாவதில் அந்த 365 நாள் அதை நம்ம செக் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் என்ன சொல்லியிருக்காங்க, 2023 24. இப்போ நான் இதை உங்களுக்கு எழுதிட்டு நான் அதை காணிக்கிறேன். இப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷனில் இது ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அவங்களே ப்ரீவியஸ் இயர் தந்துட்டாங்க. இப்போ இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி உள்ள 4 வருஷம், இந்த 4 வருஷத்தில் அவர் எவ்வளோ நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ பார்ப்போம். அவர் இந்தியாவுக்கு ரிட்டன் ஆனதே February 2 அது 2வது மாதம் February மாதத்தில் 15 அவர் இந்தியாவுக்கு ஸ்டே பண்ணியிருக்காரு. 2023 ரிட்டன் ஆகியிருக்காரு. அப்போது இதில் மொத்தம் 2023. நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒற்றை எண்ணாக வரதெல்லாம் 28 வரும், ரெட்டையாக வரதெல்லாம் 29ன்னு. அது நீங்கள் எப்படி ஈஸியாக இன்னும் ஞாபகம் வச்சுருக்கணும்னா, நான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் இப்படி ஒற்றையாக வருது ரெட்டையாக வருதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் இப்போது இயர் கொடுத்துருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2024ன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 5 4s are 20, அப்புறம் 6 4s are 24. அப்போது இது நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சால் அது நீங்கள் 29ன்னு போடணும். இதே இது டிவைட் பண்ண முடியாமல் ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு 28னா போட்டாகணும். இப்போ இது முடியாதனால நம்ம 29 போடுறோம். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 23 கொடுத்துருக்காங்க. 2023 நம்ம இப்போ நீங்களே டேலி பண்ணி பாருங்களா. இப்போ அதை டிவைட் பண்ணி பாருங்கள். 5 4s are 20, அப்புறம் 23க்கு நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, அதனால அது 28னா வரும். அப்போது 365 நாள் தான் வரும் இந்த 2022 to 2023க்கு. அப்போ அந்த 365 டேஸில் அவர் இந்தியாவுக்கு எப்போ ஸ்டே ஆகிருக்காரு சம்பளம் பார்ப்போம். இந்தியாவில் 15/2/2023 அவர் ஸ்டே ஆகிருக்காரு. அப்போது பாக்கி அந்த 28 நாளில் பாக்கி எவ்வளோ டேஸ் எவ்வளோ டேஸ் நம்ம இதில் கேல்குலேட் பண்ணோம்னா 13 டேஸ்னால் கேல்குலேட் பண்ணணும். அப்போது 365ல் 13 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 352 டேஸ். நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் பேசிக் கண்டிஷனில்
இப்போ ஃபஸ்ட்டு ரூல் வந்து 182 டேஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷனில் ஒன்று ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே 60க்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இந்த 4 வருஷத்தில் 365 நாளாவது இருக்கணும், இல்லை குறைஞ்சது 365 நாள் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்தது 352 டேஸ்னால், இங்கே 352. அப்போது பாக்கி இருக்கிறது மேலே 2021 22 அவர் இந்தியாவில் இல்லவே இல்லை. 20 21 19 20 அவர் இல்லவே இல்லை. அவர் 2016 சிங்கப்பூருக்கு கிளம்பிட்டார். அப்போ இது ஃபுல்லாகவே நில்லு தான் வரும் ஃபுல்லாகவே. இந்த 3 வருஷமும் நில்லு தான் வரும். அப்போது 352 நம்மளுக்கு அப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த 2 சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் 2 பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பேசிக் கண்டிஷன் இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. இனி நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணணும். அப்போ தானே நம்ம இது ரெசிடெண்ட்டா இல்லை இது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை நான் ரெசிடெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்ம அடிஷ்னல் கண்டிஷனை செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அடிஷ்னல் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னது, 10 இயர்ஸ், அந்த ப்ரீவியஸ் இயருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 தடவையாவது ரெசிடெண்ட் ஆகிருக்கணும்னா ரூல். ஃபஸ்ட்டு ரூல் 10 out of 2 ரெசிடெண்ட்டு. இப்போ நம்ம வந்து நான் அதை உங்களுக்கு விரிவாக்கமாக அதில் எழுதிட்டு நான் இப்போ இந்த வீடியோ காணிக்கேன். இப்போ 10 வருஷம் நம்ம இப்போ இது எழுதியாச்சு. இப்போ இது வந்து ப்ரீவியஸ் இயர், ரெலவெண்ட்டு ப்ரீவியஸ் இயர். இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 10 வருஷம். இப்போ 2022 23 நம்ம ஆல்ரெடியே நம்ம போட்டிருப்போம். 22 23 352 டேஸ்னு. அதை நம்ம இதில் அப்படியே எழுதிடணும். ஏன்னா நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். நான் ஆல்ரெடி இதில் காணிச்சிருப்பேன். 365 வந்து 13 டேஸ் பாக்கி இருக்கிறதால ஃபெப்ரவரி கூட நம்ம கேல்குலேட் பண்ணதை. இப்போ அடுத்தது அதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து நில்லு தான். ஏன்னா சம்பளம் நம்ம பார்ப்போம். சம்பளம் வந்து அவர் 1 ஏப்ரலில் 2016 தான் அவர் கிளம்பியிருக்காரு. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் இந்தியன் சிட்டிசன். நம்ம ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டர் ஜே வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன். ஆனால் அவர் வந்து 1 ஏப்ரல் ஏப்ரல் 1 2016 வருஷத்தில் அவர் கிளம்பியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக அப்ராடுக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ள இயர்ஸ்லாம் அவர் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம அதை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான். இப்போது அதுக்கு முன்னாடி உள்ள இப்போ 2016 ஏப்ரல்னா இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுல்லாக இது போட்டுருணும். 2016 வந்து நம்மளுக்கு லீப் இயர் 366 டேஸ். அதுக்கு முன்னாடி 365, அதுக்கு முன்னாடி 365. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நில்லில் தான் வரும். ஏன்னா அவர் 1 ஏப்ரலே கிளம்பிட்டார். அப்போ இது மீதி அவர் இந்த நாட்கள் எல்லாம் அவர் இந்தியாவில் இல்லவே இல்லை. அவர் அப்ராடுக்கு அவர் போயிட்டார். அப்போது மொத்தம் 10 வருஷத்தில் அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 10 வருஷத்தில் 2 தடவையாவது ரெசிடெண்ட்டாக இருக்க சொன்னாங்க. ஆனால் இங்கே 3 தடவை ரெசிடெண்ட்டாக ஆகிட்டாங்க. அப்போ இங்கே 2க்கு மேலே இருக்கனால ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் நம்மளுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு மொத்தமே 3. ஏன்னா 365 366 சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு இதெல்லாம். இப்போ அடுத்தது அடிஷ்னல் கண்டிஷனில் செகண்ட் ஒன்று உண்டு ரூல்ஸ். அது என்னென்னா ப்ரீவியஸ் இயருக்கு 7 வருஷம் முன்னாடி 7 இயர்ஸில் 730 டேஸாவது அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது 7 வருஷத்தில் நம்ம கணக்கு பார்ப்போம். 10 வருஷத்துக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 7 வருஷம்னா இப்போ இதில் இருந்து 1 ப்ரீவியஸ் இயர் 1 2 3 4 5 6 7 வருஷத்தில் 730 டேஸாவது இருக்கணும். ஆனால் இங்கே 7 வருஷமும் அவர் இந்தியாவில் இல்லவே இல்லை. 6 வருஷம் இல்லை, 7வது வருஷம் 352 தான் இருக்குது. அப்போது செகண்டு அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நாட் சாட்டிஸ்ஃபை. அப்போது இதில் இருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு பேசிக் கண்டிஷனும் ஒரு அடிஷ்னல் கண்டிஷனும் இப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. நம்ம ரூல்ஸில் என்ன சொல்லியிருப்போம், நீங்கள் ஃபார்மேட்டிவ்ல பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருந்துன்னா அது வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுன்னு வரும் அது. அப்போது ஏன்னா அதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மெட் நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன். நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களா, சாட்டிஸ்ஃபைங் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், சாட்டிஸ்ஃபைங் எனி ஒன் ஆர் நன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பரவாயில்ல, அடிஷ்னல் கண்டிஷனில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலே அது நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக ஆயிரும். இப்போ நம்ம இதில் எப்படி ஆன்சர் எழுதணும்னா, ஆன்சர் நம்ம இதில் போட்டுக்கிட்டு இந்த ஓனர் யார், இவர் மிஸ்டர் ஜே. அப்போது மிஸ்டர் ஜே
Mr. J is an resident but not ordinary resident. இப்படி நீங்கள் இதில் எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போது இது நான் ரெசிடென்ட்டும் கிடையாது, ரெசிடென்ட்டும் கிடையாது. இது வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்மை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி அதுக்கு மீனிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இது ஈஸியாகவே புரிஞ்சிடும். முக்கியமாக நீங்கள் பேசிக் கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷன் இந்த ரெண்டுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். இன்னொன்று லீப் இயர் கண்டுபிடிக்க மெத்தட் நான் சொல்லிட்டேன், 4ஆல் டிவைட் பண்ணுது. நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே, ஏன்னா பொதுவாகவே ஒற்றையாக வரக்கூடியதில் சில இது வந்து லீப் இயர் ஆகாது. அதனால தான் நான் அப்படி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.